வெல்கம் டு தாய் நாட்டு சமையல். நான் உங்கள் கணேஷ் பிரபு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான டிஷ் ஒன்று செஞ்சு காட்ட போகிறேங்க. அந்த டிஷ் நேம் பார்த்தீங்கன்னா மஷ்ரூம் க்ரீன் பீஸ் மசாலா. இதை எப்படி ஈஸியாக செய்கிறதுன்றதை பார்க்கலாங்களா? வாங்க சமைக்க போகலாம். தேவையான பொருட்கள்: மஷ்ரூம் 350 கிராம், பச்சை பட்டாணி 200 கிராம், உருளைக்கிழங்கு 1 நம்பர் 50 கிராம், பொடியே நறுக்கின வெங்காயம் 2 நம்பர் 130 கிராம், அரைச்ச தக்காளி 3 நம்பர் 200 கிராம், 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, அரை டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர், 1 டீஸ்பூன் வறுத்த கடலை மாவு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி, 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம், 1 டீஸ்பூன் சீரகம், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, பொடியாக நறுக்கின கொத்தமல்லி 2 டீஸ்பூன், எண்ணெய் 3 டீஸ்பூன். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் 3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதில் ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக வறுத்துக்குங்க, இதில் இருக்க வாசனை போகிற வரைக்கும். அதுக்கப்புறமா இதில் 2 வெங்காயம் அரிஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, பொடியாக 130 கிராம், அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்குங்க. லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்குங்க. இது பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டேஜ் மாறணும். இந்த மாதிரி மாறினதுக்கப்புறமா 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இதுவும் கலர் மாறும் பாருங்கள். நான் இந்த எப்படி கலர் மாறுற ஸ்டேஜ் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி மாறணும். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1 நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நல்லா இந்த மாதிரி வதக்குங்க. ஒரு அரை நிமிஷம் வதக்கினா போதுங்க, கலர் மாறட்டும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா தக்காளி, 3 தக்காளி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. 200 கிராம் தக்காளி, இதையும் நல்லா வதக்குங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி நல்லா கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் கொதிக்க வச்சிங்கன்னா இந்த மாதிரி சுண்ட ஆரம்பிச்சிடும், மேலே எண்ணெய் பிரிய ஆரம்பிச்சிடும். எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் தனியாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் அரை டீஸ்பூன். இது காரமே இருக்காதுங்க, ஆனால் மருத்துவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணணும். பியூர் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே ஆட் பண்ணாதீங்க, காரம் அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் வறுத்தெடுத்த கடலை மாவு. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த கிரேவியில் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா ஆயில் இந்த மாதிரி மேலே பிரியுங்க. இந்த மாதிரி பிரியணும். பிரிஞ்சதுக்கப்புறமா இதில் 200 கிராம் பச்சை பட்டாணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பீன்ஸ்லேருந்து பிரித்து எடுப்போம் இல்லைங்களா பச்சை பட்டாணி, அந்த பட்டாணியை ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் பாக்கெட் வாங்கிக்க போகிறீங்க, அதில் ரொம்ப கெமிக்கல் அதிகமாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் பச்சை பட்டாணி குக் ஆகும். அதுக்கப்புறம் ஒரே ஒரு நம்பர் உருளைக்கிழங்கு 50 கிராம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை 1 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரே ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு குக் பண்ணிட்டு திறந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கும். இப்போது இந்த ஸ்டேஜில் 50 ml தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணி வேகணும், அதுக்காகத்தான். மறுபடியும் 1 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ட்ரை ஆகிடும். ஓகேங்களா? அந்த ஸ்டேஜில் 200 ml தண்ணி ஆட் பண்ணுங்கள். இந்த தண்ணி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த காயெலாம் வேகிறதுக்காக. மஷ்ரூமு, உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி ஆல்ரெடி பாய் தான் வந்திருக்கும். ஸோ இது எல்லாமே குக் ஆகணும். அதனால் இப்போது ஹை ஃப்ளேமில் வைங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா கொதிக்க ஆரம்பிக்கும். அது பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்கணும். இந்த மாதிரி லைட்டாக கொதிக்கும் போது இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள், நல்லா கொதிக்கிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்கணுங்க. இப்போது இதை பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் மூடிடுங்க. லோ ஃப்ளேம்லேயும் வச்சுருங்க. வச்சுட்டு 2 நிமிஷம் கழிச்சு திறந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் எல்லாமே மேலே இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி பிரிஞ்சிச்சினாலே கிரேவி ரெடி. உள்ளே நம்ம போட்ட மசாலா எல்லாமே நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஓகேங்களா? உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி இது எல்லாமே நல்லா மசாலா இறங்கியிருக்கு பார்த்துக்குள்ளார. ஃபைனலாக தான் மஷ்ரூம் ஆட் பண்ணணும். 350 கிராம்லேருந்து 400 கிராம் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மஷ்ரூம் கொஞ்சம் நேரம் குக் ஆனால் போதும். அதனால தான் கடைசியாக கிரேவியில் ரெடி ஆனதுக்கப்புறம் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது இந்த மசாலா ஃபுல்லாக மஷ்ரூம் மேலே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இதையும் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த பாருங்க, இந்த மாதிரி கொதிக்க ஸ்டார்ட் ஆகணும். 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே இந்த மாதிரி மூடிடுங்க. மூடிட்டு குக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்க அப்படின்னா
இதுலேயும் மறுபடியும் அழகாக ஆயில் பிரிஞ்சிருக்கும், மசாலா எல்லாமே மஷ்ரூம்லேயும் இறங்கியிருக்கும். ஃபைனலாக 1 டீஸ்பூன் கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கங்க. இது வாசனைக்காக 1 டீஸ்பூன் கஸ்தூரி மெத்தியும் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெந்தயக்கீரை, ட்ரை வெந்தயக்கீரைங்க. இது எல்லா டிஷ்லையும் சேர்த்துக்குங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். ஃப்ரெஷ் க்ரீம்னா வேறு ஒன்றும் இல்லைங்க, இது பால்லேருந்து எடுக்கிறது தான், பால் ஏடுலேருந்து தான். நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் வேண்டான்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதில் நீங்கள் பால் சேர்த்துக்கலாம். ஒரு 6 டீஸ்பூன்லேருந்து 7 டீஸ்பூன் பால் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இதில் வந்து ஃப்ரெஷ் க்ரீம், கரம் மசாலா, கஸ்தூரி மெத்தி இதெல்லாமே நல்லா குக் ஆகணும். ஸோ 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்கன்னா நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய் வந்து இந்த மாதிரி அழகாக பிரிய ஆரம்பிச்சிடும். ஃப்ரெஷ் க்ரீம் இழுத்துக்கும் எண்ணெயெல்லாம். குக் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் விட்டுரும். அந்த ஸ்டேஜில் எண்ணெய் வந்ததுக்கப்புறமா 2 டீஸ்பூன் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, டிஷ் முடிஞ்சிடுச்சு. கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு சும்மா 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிவிட்டு சுட சுட எடுத்து சாப்பிட்டீங்கன்னா நல்லாயிருக்குங்க. தாய் நாட்டு சமையலில் இன்றைக்கி உங்களுக்காக மஷ்ரூம் பச்சை பட்டாணி மசாலா செஞ்சு காட்டியிருக்கேங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Until then, bye from Ganesh Prabhu.